நேற்று நடந்த சட்டசபை கூட்டத்தில் தமிழ்நாடு சிஎம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அரசு சார்பில் 234 தொகுதி எம்எல்ஏக்களுக்கும் கார்கள் வழங்கப்படும், அதுக்கான டிரைவர் வழங்கப்படும், எம்எல்ஏக்களுக்கு உதவியாளர்கள் வச்சுக்கலாம், அதுக்கான வெஹிக்கல் அலவன்ஸ் 75,000 அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ எங்கள்கிட்டலாம் கார் இல்லை, வசதி இல்லாத குடும்பம் நாங்களாம், புதுசாக வந்த எம்எல்ஏட்டெல்லாம் காரில் செருப்பு கூட இல்லாமல் இருக்கிறாங்க, லஞ்சம் லாவண்யெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நாங்கள்லாம் நிறைய தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது, மக்களை டெய்லி சந்திக்க வேண்டியது இருக்குது, அதனால் எல்லாருக்கும் கார் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்றாங்க. உடனே இந்த சிஸ்டம் வேகமாக வேலை செஞ்சு ஒரு 5 நாளில் ஒரு டெசிஷன் எடுத்து நேற்று அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கி சட்டசபை வாசலில் கார்லாம் வரிசலாக நிற்கிது டெஸ்ட் ட்ரைவுக்காக. ரைட்டு, ஓகே, மக்களை சந்திக்கிறதுல கார் வேணும்னு கேட்குறாங்க, ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஒரு கேள்வி, மக்களை சந்திக்கிறதுக்கு கார் யாருக்கு முதல்ல தேவை? எம்எல்ஏவுக்கா, இல்லைன்னா லோக்கலில் உள்ள வார்டு கவுன்சிலர்ஸுக்கா, இல்லைன்னா 24/7 குடும்பத்தை விட்டுட்டு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஓடுற தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு காவல்துறைக்கா? முதல்ல ஒரு எம்எல்ஏ தொகுதி அளவில் பெருசாக இருக்கலாம், 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் மக்கள் இருக்கலாம், எல்லாரையும் போய் எம்எல்ஏ பார்த்துக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இருக்காது, அது பாசிபிலிட்டியும் கிடையாது, சாத்தியக்கூறும் கிடையாது. அதனால தான் உள்ளாட்சி அமைப்புகள் கட்டமைத்தாங்க. ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சின்னு வகையாக அதில் கவுன்சிலரு, மேயரு, துணை மேயர்னு போஸ்டிங், ஊராட்சி தலைவர் எல்லா பதவிகளையும் மக்கள் சார்பாக எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்து தான் மக்கள் பிரதிநிதியாக வராங்க. ஒரு வார்டில் குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாலை சரியில்லைனாலும் சரி, கழிவுநீர் பிரச்சனை, குப்பை எடுக்கலை, தெருவிளக்கு எரியல, இல்லைன்னா மழைநீர் கால்வாய் சரியில்லை, உள்ளூர் அடிப்படை வசதிகள் சரியில்லைன்னா கவுன்சிலர் தான் அங்கே வந்து ஓடி வந்து நிற்கணும். கவுன்சிலர்கள் அது இல்லாமல் நகராட்சி, மாநகராட்சி கூட்டங்களில் போய் கலந்துக்கணும், நகராட்சி, மாநகராட்சி பற்றி பிரச்சனைகளை பேசணும், அங்கே நடக்கிற திட்டமிடலில் முடிவு எடுக்கணும், அந்த முடிவில் கலந்துக்கணும். இந்த கவுன்சிலருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது, பொறுப்பு இருக்குதுன்னு அர்பன் லோக்கல் பாடி சட்ட அமைப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அரசு சார்பான? தமிழ்நாடு அரசு 2023 அவங்களுக்கெல்லாம் மாதாந்திர ஹனோரரியம் அறிவித்தாங்க. ஹனோரரியம்னா கௌரவத்தொகை, மரியாதை நிமித்தமான ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சம்பளம் கிடையாது, கௌரவத்தொகை. எம்எல்ஏவுக்கெல்லாம் கொடுக்கறது சம்பளம். நம்மளாம் மாதம் வேலைக்கு போனால் சம்பளம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, சம்பளம் வாங்கிட்டு லோனு போட்டு கார் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எம்எல்ஏ பண்ண வேண்டாம், ஏன்னா அவங்களாம் தமிழ்நாடு அரசு எம்எல்ஏ. இதில் உள்ளாட்சி அமைப்புகளில் மேயருக்கு 30,000 ரூபாய், டெபுட்டி மேயருக்கு 15,000 ரூபாய், கவுன்சிலருக்கு 10,000 ரூபான்னு அறிவித்தாங்க. கேள்வி என்னென்னா, மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை நேரடியாக சந்திக்கிறது யாருன்னா கவுன்சிலர்ஸ். அவங்களுக்கு ஏற்கனவே இந்த வசதிகள் இருக்கும்போது எம்எல்ஏவுக்கெல்லாம் புதுசாக கார் கொடுக்கறது முதன்மையான தீர்வுன்னு யோசிக்கணும். ஒரு எம்எல்ஏ தொகுதி ஃபுல்லாக போக வேண்டி இருக்கலாம், அது உண்மைதான். ஆனால் ஒரு கவுன்சிலர் டெய்லி பிரச்சனைகளை சந்திக்கணும், மக்கள்கிட்ட பேசணும். சரி, ரைட்டு. அடுத்து போலீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு திருட்டு நடந்துச்சுன்னா உடனே போலீஸ் தான் அங்கே வரணும், ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் போலீஸ் தான், ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாக போலீஸ், ஒரு போராட்டம் நடத்தணும், கட்சி போராட்டம் நடத்துது, இல்லை ஒரு கூட்டம் நடத்துகிறாங்கன்னாலும் போலீஸ் தான், குடும்பத்தில் தகராறு நடந்தாலும் போலீஸ்க்கு தான் ஃபோனு, போலீஸ் தான் வருது, ஒரு லேண்டு பிரச்சனை அடிச்சுக்கிறாங்க, போலீஸ் வரணும், ஒரு விஐபிக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா, போலீஸ் வரணும். எந்த டைமாக இருந்தாலும் சரி களத்திற்கு செல்ல வேண்டியது காவல்துறை. அது மட்டுமா, குற்றம் சாட்டப்பட்டவர்களை கோர்ட்டுக்கு கூட்டு போகணுன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் வாரண்ட்டுன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அந்த பேப்பர் இருந்தால் பேப்பரை வச்சுக்கிட்டு எஸ்கார்ட் டியூட்டி பண்ணி பஸ்ஸில் கூப்பிட்டுட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போக வேண்டியது போலீஸோட வேலை. அவங்களுக்கு போதுமான டெடிக்கேட்டட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கா? தமிழ்நாட்டில் சட்டத்தை காப்பாற்றணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி பண்ணணும். ஒரு பக்கம் எம்எல்ஏவுக்கெல்லாம் புதுசாக அரசு காரு கொடுக்குறேன்றீங்க, காவல்துறைக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி என்ன இருக்குது? இன்னொரு எக்ஸாம்பிள், கோயம்பேடில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. அது ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அதுக்கப்புறம் என்னாச்சு, டிராஃபிக் கன்ஜெஷனு பிரச்சனை, ரொம்ப ஓவர் க்ரௌட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டை கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு போகிறீங்க. அங்கேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தள்ளி சிட்டிக்கு வெளியில் ஒரு பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் வைக்கிறீங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணுறீங்க, முதல்ல கனெக்டிவிட்டி என்னங்கிறத முடிவு பண்ணணும்ல, அப்புறம் தானே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும். இது ஒரு பாடம். ஓமந்தூராரில் 2010 தமிழ்நாடு சட்டப்பேரவை அலுவலகம் கட்டப்பட்டது, கலைஞர் பீரியடில். இங்கே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கட்டுனாங்க. ஆனால் ஆட்சி மாறுது, அந்த சட்டமன்றமாகவே ஆகலை, திறப்பு விழாலாம் பண்ணுறாங்க, மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆட்சி மாறும்போது அதை ஹாஸ்பிட்டலில் கன்வெர்ட் பண்ணிடுறாங்க.
இவ்வளோ கோடி செலவு பண்ணி மக்களோட வரி பணத்தில் செலவு பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டும்போது ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்க வேண்டாமா? டப்புன்னு மாற்றலாமா? இப்போ சிஎம்முக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி பத்தலை, டாய்லெட் ஃபெசிலிட்டி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஆஃபீஸை பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் 5வது மாடிக்கோ 10வது மாடிக்கோ ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு 5 கோடி டெண்டர் விட்டுருக்காங்க. மக்கள் பணங்க எல்லாமே ஒரு மக்கள் பணத்தில், மக்கள் வரி பணத்தில் செலவு பண்ணுறீங்கன்னா முதல்ல தொலைநோக்கு சிந்தனை வேண்டாமா? எம்எல்ஏவுக்கு கார் கொடுக்குறதா இருந்தால் காருக்கு பெட்ரோலு, டிரைவரு, மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸு, ரிப்பேரு. ஃப்யூச்சரில் காரை மாற்றணுன்னா பழைய காரை என்ன பண்ணுறது? எத்தனை வருஷத்தில் மாற்றணும்? ஒரு கவர்மெண்ட் பில்டிங் கட்டுறீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனு, ரெனோவேஷனு, பார்க்கிங்கு, செக்யூரிட்டி, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ஃபர்னிச்சரு, மெயின்டெனன்ஸு, இதெல்லாம் கண்டினியூஸாக வர செலவு. இது எல்லாம் யாரோட பணம்? மக்களோட பணம். எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, கவுன்சிலருக்கு கார் வேணும்னு சொல்லலை, சிஎம் அலுவலகத்தை மாற்றக்கூடாதுன்னு சொல்லலை, கோயம்பேடு டு கிளாம்போடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் தப்புன்னு சொல்லலை, ஓமந்தூராரை ஹாஸ்பிட்டலாக கன்வெர்ட் பண்ணதும் தப்புன்னு சொல்கிறேன். நாம் கேட்குறதெல்லாம் ஒன்று தான். அரசு பணத்தில் ஒரு முடிவெடுக்கும்போது இன்னிய ஒரு நாளை மட்டும் பார்த்து முடிவெடுக்கிறோமா? அடுத்த 30லேருந்து 50 வருஷம் வரைக்கும் என்னென்னு திட்டமிடல் இருக்கக்கூடாதா? திட்டம் போடணும்ல. ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் முடிவெடுக்க மாட்டாங்களா? மக்களோட பணத்துக்கு முன்னுரிமை எது? மக்களுக்கு அதிக பயன் தரும் இடத்துல தான் முதல்ல பணம் செலவு பண்ணணும். அதெல்லாம் சரி, 234 எம்எல்ஏ காரையும் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கா? எந்த அடிப்படையில் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்க? கண்ணுக்குள்ள கனவு வச்சோம், நெஞ்சுக்குள்ளே உரமும் வச்சோம், காலம் தந்த காயமெல்லாம் மாத்தி எழுதுவோம் வா. உரிமைக்காய் குரல் கொடுப்போம், உயர்ந்து நின்றிடுவோம். இனி இல்லை ஏமாற்றம்.